கிறிஸ்தவனுக்கு வருவதில்லை, சிலுவையோடு சம்பந்தப்படுத்தி கொண்ட ஒருவனுக்கு தான் வரும். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவங்களுக்கு வர்ற வாய்ப்பே இல்லை. எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களே, சபைக்கு போகிறாங்க, பெரிய பெரிய சபைக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் அந்த மேலான ஆங்கிலத்தில் சொல்லப்போ இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆன்கோயிங் பிளெஸிங்ஸ். நம்மை அதாவது நம்மை முந்தி கொண்டு சொல்லுகிற அடுத்த வார்த்தை, நம்மை மேலோக்கி கொண்டு செல்கிற ஆசீர்வாதங்கள். இல்லை சொல்லுங்க, என்னை மேலோக்கி கொண்டு செல்கிற ஆசீர்வாதங்கள். அது அடுத்த வசனம் போட்டிருக்குது. அடுத்த வசனம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அப்படியானால், அதாவதுங்க, சிலுவை பார்க்காத ஒருவனுக்கு, சிலுவையோடு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளாத ஒருவனுக்கு, சிலுவைக்கு சொந்தமாக இல்லாதவனுக்கு அதுதான் வரும். இது வரும், சாப்பிடணும், தூங்கணும், சம்பாதிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும். ஆனால் சிலுவையை பார்த்தவனுக்கு, சிலுவை நோக்கி பார்த்தால் அந்த மேலானவைகளை குறித்த ஆசை வரும். இந்த பக்தன் பாடினார், வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர. அப்படியானால் அந்த ஆசை காரணமே சிலுவை நோக்கி பார்க்கும்போது நான் சொன்னது போல மேலான எண்ணங்கள் ஆசை வரும். நம்பர் டூ எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. அதுக்கு அடுத்த 2ஆம் வசனம் படித்து பாருங்க, சிலுவை. எபிரேயர் 12:2 சிலுவை இருக்குதுங்களா? சிலுவை, அந்த வார்த்தை சிலுவை. எபிரேயர் 12:2 சிலுவை. அந்த முதல் வசனத்தையும் 2ஆம் வசனம் இணைத்து படிக்கணும். சிலுவை தான், அதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். சிலுவை தான் என்ன தரம் பண்ணுது? பாரங்களை மாற்றுகிறது, பாவத்தை மாற்றுகிறது, அதாவது அதை தூக்கி எறிகிற ஒரு அனுபவத்தை எனக்கு தருகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நல்லா கவனிக்கணும். வித்தவுட் கிராஸ் ஐ cannot be a sinless man. சிலுவை இல்லாமல் நான் பாவமில்லாத மனிதனாய் வாழ முடியாது. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் பாருங்க. என் பாரங்களை, என் பாவங்களை, என் அசுத்தங்களை, என்னை சுற்றி அழுத்தி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கவனிங்க, தள்ளுவதற்கு எனக்கு பலன் தந்தது சிலுவை. we cannot do that. நம்மளால் ஒரு சின்ன காரியம் செய்ய முடியாது. இதெல்லாம் கவனிங்க, பாரம், நெருக்குதல், சூழ்ந்திருக்குதல். கவனிங்க, நம்மளால் சின்ன காரியத்திலிருந்து வெளியே வர முடியல. ஒரு சின்ன ஒரு பாக்கு, ஏதோ ஒரு சின்ன ஒரு பொய், ஏதோ ஒரு சின்ன காரியங்கள் தான், அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியல. ஆனால் கவனிங்க, இதெல்லாம் உதறி தள்ளுவதற்கு